கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை, ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை. அதிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். அதிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மகிமை நேர நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், சத்தியத்தை வெளிப்படுத்தும், சத்தியத்தை வெளிப்படுத்தும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்கும், சத்தியம் குடும்பத்தினருக்கு விடுதலையாக்கும், சத்தியம் உடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரும், சத்தியம் உங்களை எல்லா அடிமையிலிருந்து விடுதலை தரும். ஆண்டவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு சத்தியத்தை அறிகிற நேரம். மகிமை நேரம் இந்த நிகழ்ச்சி சத்தியத்தை அறிவிக்க நேரம். இயேசு பேசுகிறார், இயேசு பேசுகிறார். கர்த்தரின் சத்தம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. பார்க்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பார்க்கிற அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக தேவ செய்தி வருகிறது, உங்களுக்காக தேவ செய்தி வருகிறது. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். சங்கீதம் 21:5 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 21:5 வசனம் நம்ம வாசிக்கும் போது, உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவர் அருளினீர். மேன்மையையும் மகத்துவத்தையும் அருளுகிறார். மேன்மையும் மகத்துவத்தையும் அருளுகிறார். மேன்மையை அருளுகிறார், மேன்மையை அருளுகிறார், மகத்துவத்தை அருளுகிறார், மகத்துவத்தையும் அருளுகிறார். சகோதரனே சகோதரியே, சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மையை அவர் அருளுகிறார். உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் மேன்மையை அருளுகிறார். மேன்மை என்று சொன்னால் என்ன? மேன்மை என்று சொன்னால் என்ன? மனிதன் விரும்புகிற உயர்வு, மனிதன் விரும்புகிற உயர்வை, மனிதன் விரும்புகிற உயர்ந்த ஸ்தானம், மனிதன் விரும்புகிற உயர்ந்த ஸ்தானம், கணம், கணம், மரியாதை, மெய்யானை, மதிப்பு, மதிப்பு, மேன்மை, மேன்மை, அதுதான் மேன்மை. அதுதான் மேன்மை. அதை கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். அதை கர்த்தர் உங்களுக்கு அருளுகிறார். கீழாக்காமல் மேலாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுதாங்க. சாபம் என்ன? சாலமேனே, மேன்மையானவர்களை கீழே விழத்தள்ளுவது, மேன்மையானதை கீழே விழத்தள்ளுவது. சாத்தான் ஒவ்வொருவரையும் விழத்தள்ளுகிறான், சாத்தான் ஒவ்வொருவரையும் விழத்தள்ளுகிறான். மேன்மையை அழிக்கிறான், மேன்மையை அழிக்கிறான். மேன்மையில் இருக்கிறவர்களை விழத்தள்ளுகிறான், மேன்மை இருக்கிறவர்கள் விழத்தள்ளுகிறான். சந்தோஷமா இருக்கிறவர்களை துக்கத்துக்கு மாற்றுகிறான், சந்தோஷமா இருக்கிறவர்களை துக்கத்துக்கு மாற்றுகிறான். இயேசு அப்படி அல்ல, இயேசு அப்படி அல்ல. இயேசு நம்மை நேசிக்கிறார், இயேசு நம்மளை நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார் மேன்மையை அருளுகிறார், அவர் சொல்லுகிறார் மேன்மையை அருளுகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் மேன்மையை அருளுகிறார், கர்த்தர் மேன்மை அருளுகிறார், மகத்துவத்தை அருளுகிறார், மகத்துவத்தை அருளுகிறார். மேன்மை எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது? மேன்மை நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? வேதத்திலிருந்து ஆண்டவர் மேன்மையை எப்படி தருகிறார்? வேதத்திலிருந்து நமக்கு மேன்மை எப்படி தருகிறார்? பிரசங்கி 7:12 வாசிக்கிற போது, பிரசங்கி 7:12 அதிகாரம் வாசிக்கும் போது, அதை தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். தேவன் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஞானம் கேடயம், ஞானம் தான் நமக்கு கேடகம், ஞானம் தான் நமக்கு கேடகம், ஞானம் தான் நமக்கு பாதுகாப்பு, ஞானம் தான் நமக்கு பாதுகாப்பு. அடுத்து சொல்லுகிறார், திரவியம் கேடயம் ஞானம், திரவியமும் கேடயம் ஞானமாய் திரவியம் கேடயமும் ஞானமும். அடுத்து வாசிக்கும் தன்னை உடையவர்கள் ஜீவன் தரும், ஞானத்தை உடையவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கும், ஞானத்தை உடையவருக்கு அது ஜீவன் கொடுக்கும். இதுவே அறிவின் மேன்மை, இதுவே அறிவின் மேன்மை, இதுவே அறிவின் மேன்மை. நான் தான் பெரிய அறிவுள்ளவன் என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், நான் தான் பெரிய அறிவுள்ள என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள், நான் தான் பகுத்தறிவுள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நான் தான் பகுத்தறிவு உள்ளவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், நான் தான் ரொம்ப அறிவு பெற்றவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நான் தான் ரொம்ப அறிவு பெற்று சொல்லிக் கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஞானமே அறிவின் மேன்மை, கர்த்தருடைய ஞானமே அறிவின் மேன்மை. யாரெல்லாம்
கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்கள் மேன்மை அடைவார்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது? வரத்திலிருந்து வருகிறது, வரத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது, பரலோக சிங்காசனத்திலிருந்து வருகிறது, பரலோக சிங்காசனத்தில் வருகிறது, பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து வருகிறது. இயேசுதான் உன்னை ஞானம் தந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இயேசுதான் உன்னை ஞானம் தந்து ஆசீர்வதிக்க முடியும். பேதையை ஞானியாய் மாற்றுகிறார், பேதையை ஞானியாக மாற்றுகிறார், முட்டாளை அறிவுள்ளவனாக மாற்றுகிறார். முட்டாளை அறிவுள்ளவனாக மாற்றுகிறார். எப்படி? எப்படி? அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம், அவருடைய சத்திய வேதம், அவருடைய சத்திய வேதம். இதை வாசிக்கிறவர்கள், இதை இதை வாசிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், இதை படிக்கிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், மகிழ்ச்சியாயிருப்பார்கள், கரிச்சியா இருப்பார்கள், சமாதானமாயிருப்பார்கள், சமாதானமாயிருப்பார்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருப்பார்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருப்பார்கள், கர்த்தருடைய வல்லமையில் நிரப்பப்பட்டிருப்பார்கள், கர்த்தருடைய வல்லமை இரக்கம் பெற்றிருப்பார்கள், வரம் பெற்றவர்களாயிருப்பார்கள், வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இதை வாசிக்கிறவர்கள், இதை இதை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு ஞானத்தால் நிரப்பப்பட்டு இவ்வளவு மேன்மை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள், மேன்மை அடைவராய் இருப்பார்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் உங்க குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அவர்கள் மத்தியிலே மதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் அவர்கள் மத்தியிலே மதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், எல்லாரும் உங்களை வெறுத்து தள்ளுகிறவர்களாக இருக்கலாம், எல்லாரும் உங்களை வெறுத்து தள்ளுவராக இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், சொல்லுகிறார், மேன்மை உங்களுக்கு அருளுகிறார், மேன்மை உங்களுக்கு அருளுகிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேன்மை அருளுகிறார், மேன்மை அருளுகிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஞானத்தின் வழியாய் உங்களுக்கு மேன்மை அருளுகிறார், ஞானத்தின் வழியாய் உங்களுக்கு மேன்மை அருளுகிறார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். உலகத்துல ஒன்றும் தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், உலகத்தில் ஒன்று தெரியாத எத்தனை பேர் இருக்கிறார்கள். கர்த்தரோ மேன்மைக்கு நடத்துகிற ஞானத்தை கொடுக்கிறார், மேன்மைக்கு நடத்துகிற ஞானத்தை கொடுக்கிறார், மேன்மைக்கு நடத்துகிற ஞானத்தை கொடுக்கிறார், நடத்துகிற ஞானத்தை கொடுக்கிறார். பிரசங்கி 7:19 வாசியுங்கள், பிரசங்கி 7:19 வாசியுங்கள், பிரசங்கி 7:19 நீங்க கவனிங்க, பிரசங்கி 7:19 வசனத்தை கவனிங்கள். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானியே அதிகம் பலனாயிருக்கும். அதாவது அதிபதிகளை விட, அதிகாரிகளை விட ஞானமாயிருக்கிறவனுக்கு பலன் உண்டு. அதிகாரிகளுக்கு ஞானம் பலம் உண்டு. அதிகாரிகளை விட, அதிகாரங்களை விட ஞானம் உள்ளவர்களுக்கு பலன் உண்டு. ஞானம் உள்ளவருக்கு பலம் உண்டு. ஞானம் நம்மை பலவானாய் மாற்றும். ஞானம் நம்மை பலவானாய் மாற்றும். பலன் உள்ளவனாய் மாற்றும். பலன் உள்ளவனாய் மாற்றும். பலன் உள்ளவனாய் உருவாக்கும். பலன் உள்ளவனாய் உருவாக்கும். ஞானம் இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும். ஞானம் இருந்தால் உனக்கு பலன் கிடைக்கும். எதை செய்வதற்கும் பலன் தருவார். எதை செய்வதற்கும் பலன் தருவார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தருவார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தருவார். நீதியாய் வாழ்வதற்கு பலன் தருவார். நீதியாய் வாழ்வதற்கு பலன் தருவார். எத்தனை பேர் தோற்று போனார்கள். எத்தனை பேர் தோற்று போனார்கள். நீதியா எனக்கு வாழ முடியாதியா. நீதியாய் வாழ முடியாதையா. மகிழ்ச்சியாய் வாழ முடியாதியா. ஆஞ்சியாய் வாழ முடியாதையா. நான் நீ உண்மையாய் வாழ முடியாது. உண்மையா வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ முடியாது. தோற்று போனார்கள். வேதம் சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஜெயம் கொள்கிறவன் பாக்கியவான். ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் எடுக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும். கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு ஜெயஜீவியம் இருக்கிறது. கர்த்தருக்குள் பரிசுத்தமாய்
பரிசுத்தமா வாழ ஒரு ஜெயம் இருக்க வேண்டும். அதை தேவன் வழிகாட்டுகிறார். அதை தேவன் வழிகாட்டுகிறார். மேன்மை அடைய நீ ஞானத்தை பெற வேண்டும். நீ ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெற சத்தியத்தை படிக்க வேண்டும். சத்தியத்தை படிக்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியத்தில் நேர்மை இருக்க வேண்டும். சிலர் 10 நாள் பைபிள் படிப்பாங்க. சிலர் 10 நாள் பைபிள் படிப்பாங்க. பைபிளே தொட மாட்டாங்க. அது பிறகு பைபிளே திறக்கிறது இல்லை. சர்ச்சில் வேதம் வாசிக்கிறாங்களா? அதான் சரி. சர்ச்சில் வேத வாசிக்கத்தோடு சரியா போச்சு. வீட்டுக்கு வந்தா வேத வாசிப்பது இல்லை. வீட்டுக்கு வந்தா வேத வாசிப்பு இல்லை. ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம் எங்கிருந்து வரும்? 24 மணி நேரம் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். 24 மணி நேரமும் உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தின் அசுத்தங்கள் சிந்தைகளே வரும். உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் சிந்தைகள் வரும். கண் பார்க்கிற தீமைகள் எல்லாம் சிந்தைக்குள்ளே வரும். கண் பார்க்கிற தீமைகள் சிந்தைக்குள் வரும். இவைகளை நீக்குவதற்கு சத்திய வேதம் தான். சத்திய வேதம் தான் உங்களுக்கு. அதை படிக்கும் போது அந்த அசுத்தங்கள் எல்லாம் மாற்றப்படும். அந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த அசுத்தம் நீங்க போயிடும். பிரசங்கி 8:1 என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 8:1 சொல்லுது இவ்வளவா சொல்லுகிறது. பிரசங்கி 8:1 வாசியுங்கள். ஞானம் உள்ளவன் ஒப்பானவன் யார்? காரியத்தின் நற்பரியும் அறிந்தவன் யார்? மனுஷருடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷருடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷருடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அதுக்கு அடுத்தாப்புல என்ன போட்டிருக்கு? மூர்க்கம். அவருடைய முகத்தின் மூர்க்கம் மாறும். அந்த பிரகாசம் வந்தவுடன் மூர்க்கம் மாறுகிறது. மனுஷனுடைய கோபங்கள் மாறுகிறது. மனுஷனுக்குள்ள இருக்கிற அசிங்கமான அந்த கோப வெறி சோத்திரம் மாற்றப்படுகிறது. மனுஷனோட இருக்கிற அந்த அசுத்தமான வெறிகள் மாற்றப்படுகிறது. சண்டை பண்ணுகிற அந்த கோபம் மூர்க்கம் மாறுகிறது. 10 பேருக்குள்ள ஒருவன் சண்டை பண்ணுகிறவனாய் இருந்தால், 10 பேருக்குள்ள ஒருவன் சண்டை பண்ணுகிறவனாய் இருந்தால், கோபப்படுகிறவனாய் இருந்தால், மூர்க்க சுபாவம் உடையவனாய் இருந்தால், 10 பேருடைய சமாதானத்தையும் கெடுத்துருவான். 10 பேருடைய சமாதானத்தை கெட்டு போயிடுங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மூர்க்கம் மாற்றப்படும்படிக்கு, ஞானத்தினால் வருகிற பிரகாசம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் ஞானத்தினால் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஞானம் நம்மை ஒளி உள்ள மனுஷனாய் சாட்சி உள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. பிரகாசம் என்பது என்ன? சாட்சியை காட்டுகிறது. மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. பிரகாசம் வெளிச்சம் அது நமக்கு வழியை காண்பிக்கும். அதுபோலவே மனுஷனுடைய வாழ்க்கை சாட்சியானது அநேகருக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்குள் எப்படி நீதியாய் வாழ்வது? ஆண்டவருக்குள் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? ஆண்டவருக்குள் எப்படி மகிழ்ச்சியாய் வாழ்வது? மகிழ்ச்சியாய் இருப்பது. அதுதான் சாட்சி. சாட்சியை கெடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சாட்சியை கெடுக்கிற வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? மூர்க்கமாகிய கோபத்துக்குள்ள இருந்து வருகிறது. 30 ஆண்டுகள் சேகரித்து வைக்கிறார்கள். பொருளை ஆஸ்திகளை சேகரிக்கிறார்கள். மூர்க்கம் ஒரே ஒரு கோபத்தினால, ஒரே ஒரு சண்டையால 30 வருஷம் சேர்த்து வைத்த பொருளெல்லாம் அடிச்சு நொறுக்கி சேர்த்து வச்ச பொண்ணு பொருள் ஆஸ்திலாம் அப்படியே இல்லாம போயிடுதுங்க. பல கோடி நாசமாகி விடுகிறது. 30 ஆண்டுகள் பிரயாசம் சாம்பலாய் போய் விடுகிறது. 30 ஆண்டுகள் பிரயாசம் வெறுமையா போயிடுது. சாம்பலா போய்விடுது. இல்லாமல் போய்விடுது. அதைத்தான் தேவன் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? ஞானத்தினால் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஞானம் நம்மை மேன்மையாக்குகிறது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைய தினத்தை நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம்.
மீண்டும் நாம் இந்த வசனத்தை வாசிப்போம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பான மனிதன் யாருமே இருக்க முடியாது. ஞானமுள்ள ஒப்பானவனுக்கு யாருமே இருக்க முடியாது. காரியத்தில் தற்பாரினவன் யார்? மனுஷனுடைய ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஞானம் பிரகாசிக்க பண்ணும். ஞானம் பிரகாசிக்க பண்ணும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும். நீங்கள் பிரகாசமாய் இருக்கப்பட வேண்டும். பிரகாசம் என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை. பிரகாசம் என்பது சாட்சியுள்ள வாழ்க்கை. பிரகாசம் என்பது மகிழ்ச்சியின் வாழ்க்கை. பிரகாசம் என்பது மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை. சந்தோஷம் மற்றவர்களுக்கு கேட்கும். நம்முடைய சந்தோஷம் மற்றவர் கேட்கணும். நம்ம சந்தோஷம் மற்றவர்கள் முகத்தை சிரிக்க வைக்கும். நம்முடைய சந்தோஷம் மற்றவருடைய முகத்தை சிரிக்க வைக்கும். நாம் சிரிப்போடு முகமலர்ச்சியோடு இருந்தால், நாம் சிரிப்போடு முகமலர்ச்சியோடு இருந்தால் எதிர இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க. எதிரே இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க. நாம் கோபப்பட்டால் எதிர இருக்கிற ரெண்டு மடங்கு கோபப்படுவாங்க. எதிரி இருக்கிறவங்க 2 மடங்கு கோபப்படுவாங்களே. நம்மளை விட இப்ப பொல்லாத அயோக்கியராக இருப்பார்கள், அவர்கள் 2 மடங்கு அதை வெளிக்காட்டுவார்கள். நம்மளை விட பொல்லாத கோபகராக இருப்பார்கள், அதே போல 2 மடங்கா அவங்க வெளிப்படுத்துவார்கள். இது சரியல்ல. இது சரியல்ல. நாம் பிரகாசத்தினால நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நாம் பிரகாசத்துல நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து, நாம் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து மற்றவர்கள் மகிழ்ச்சியாகி விடுவார்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை நாம் வாசித்து முடித்து விடலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2:10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானம் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும். ஞானம் இருதயத்துக்குள் பிரவேசிக்கும். உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். இன்பத்தை கொடுக்கும். உன் ஆத்மாவுக்கு அது இன்பமாக கொடுக்கும். அப்போ மேன்மை அடைவதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது. மேன்மை அடைவதற்கு நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் நமக்கு மேன்மை தருகிறது, இன்பத்தை கொடுக்கிறது, இன்பத்தை தருகிறது. இன்பத்தை தேடி ஓடுறாங்க. இன்பத்தை தேடி ஓடுறாங்க. சினிமா தியேட்டருக்கு ஓடுறாங்க. இன்பத்தை தேடி ஓடுறாங்க. சினிமா தியேட்டருக்கு ஓடுறாங்க. சினிமா தேடி ஓடுறாங்க. ஆஸ்திகளை சேர்த்து ஓடுறாங்க. ஆஸ்திகளை சேர்க்க ஓடுறாங்க. பின்னாடி ஓடுறாங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் இன்பம் எங்கே இருக்கிறது? ஆனால் இன்பம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? ஞானத்திலே இருக்கிறது. ஞானத்திலே இருக்கிறது. நம்ம இருதயத்துக்குள்ள ஞானம் வந்தால், நம்ம இருதயத்தில் ஞானம் இருந்தால் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி சகலமும் வரும். இன்பம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி சகலமும் நம்ம இடத்துல வரும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தேவையானதை பேசி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதை தேவன் பேசியிருக்கிறார். தேவன் உங்களுக்கு மேன்மையை அருளுகிறார். தேவன் உங்களுக்கு மேன்மை அருளுகிறார். ஞானத்தின் வழியாய் அருளுகிறார். ஞானத்தின் வழியாக அருளுகிறார். இன்பத்தை கொடுக்கிறார். இன்பத்தை கொடுக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிறார். சாட்சியின் ஜீவியத்தை கொடுக்கிறார். சாட்சியின் ஜீவியத்தை கொடுக்கிறார். மேலாக்குகிறார். அநேக மேலாக்குகிறார். உங்களை மேலாக்குவார். உங்களை மேலாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நோய் நீங்கட்டும். அவர்கள் நோய் நீங்கட்டும். அவர்கள் படுக்கை மாறட்டும். அவர்களுடைய படுக்கை மாறட்டும். அவருடைய கஷ்டம் மாறட்டும். அவருடைய கஷ்டம் மாறட்டும். கடன்பாரம் நீங்கட்டும். கடன்பாரம் நீங்கட்டும். திருமணம் நடக்கட்டும். திருமணம் நடக்கட்டும். வீடு கட்டப்படட்டும். வீடு கட்டப்படட்டும். அவர் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். குடிவெறியின் ஆவி அகற்றப்பட்டு குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும். குடிவெறியின் ஆவி அகற்றப்பட்டு குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் ஆசீர்வதி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ ஆசீர்வாதம் வரட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.